கரீபியன் கடலின் நடுவே டாம், ஜூலியா மற்றும் அவர்களது பிள்ளைகள் கேசி, பென் ஆகியோர் தங்கள் படகில் யாட் விடுமுறையை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். ஜூலியா கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது தன்னை ஏதோ இழுப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. சுற்றி பார்த்தபோது எதுவும் தென்படாததால் அது ஒரு பிரமை என்று நினைத்தாள். மீண்டும் அதே உணர்வு ஏற்பட்டதும் அவள் பயந்து போய் யாட்டை நோக்கி நீந்தத் தொடங்கினாள். திடீரென அவளது காலை ஏதோ ஒன்று பிடித்து இழுக்க ஜூலியா அலறினாள். ஹெட்போனில் இசையை கேட்டுக்கொண்டிருந்த கேசிக்கு அது கேட்கவில்லை. டாமும் பெண்ணும் மீன் பிடிப்பதில் மும்முரமாக இருந்தனர். சிறிது நேரம் கழித்து ஜூலியாவை காணாத டாம் அவளை கடலில் ஆபத்தில் பார்த்தான். டாம் உடனே தண்ணீரில் குதித்து ஜூலியாவை மீட்டு படகிற்கு அழைத்துச் சென்றான். ஜூலியாவுக்கு சிகிச்சை அளித்த டாம் அது அலைகளால் ஏற்பட்ட பிழையாக இருக்கலாம் என்று சமாதானம் கூறினான். இரவில் பெண்ணின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. கேசி தனது காதலனுடன் வீடியோ காலில் பேசச் சென்றபோது நகரத்தின் மீது பெரிய கருமேகங்கள் சூழ்ந்திருப்பதை காதலன் காட்டினான். சிறிது நேரத்தில் கால் துண்டானது. கேசி இதைச் சொல்ல வந்தபோது டாம் கடலில் இருப்பதால் சிக்னல் பலவீனமாக இருக்கலாம் என்று அலட்சியப்படுத்தினான். அப்போது ஒரு பெரும் சத்தம் கேட்க அனைவரும் வெளியே வந்து பார்த்தனர். ஒரு திமிங்கல கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்தது. டாம் திமிங்கலங்கள் பூமியின் காந்தப்புலத்தை பின்பற்றும் என்றும் புயலின் போது அவை குழப்பமடையக்கூடும் என்றும் விளக்கினான். திடீரென யாட் பலமாக ஆட பெண் கீழே விழுந்தான். யாட்டின் உள்கட்டமைப்பை சரிபார்க்க டாம் கடலுக்குள் டைவ் செய்தான். திரும்பி வந்த டாமின் தோளில் ஆழமான காயம் இருந்தது. ஜூலியா அந்த காயத்தை தைத்தாள். டாம், தண்ணீருக்கு அடியில் ஏதோ ஒரு பெரிய உருவம் என்னை பின்தொடர்வது போல் உணர்ந்தேன். ஆனால் திரும்பி பார்த்தபோது அது படகின் புரொப்பல்லரில் அடிபட்டு விட்டது என்று கூறினான். யாட் பலமாக சேதமடைந்ததால் டாம் உதவிக்கு அழைக்க முயன்றான். ஆனால் ரேடியோ, போன் சிக்னல் எதுவுமே வேலை செய்யவில்லை. யாட் இயந்திரம் நின்று நடுக்கடலில் சிக்கியது. ரேடியோவில் ஜூலியாவுக்கு ஒரு மங்கலான குரல் கேட்டாலும் எதுவும் தெளிவாக புரியவில்லை. டாம் தங்களிடம் 4 நாட்களுக்கு மட்டுமே உணவு, நீர் இருப்பதாகவும் ஒரு மீனவர் படகு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் குடும்பத்தினரிடம் தெரிவித்தார். அப்போது ரேடாரில் ஏதோ ஒன்று தென்பட்டதுடன் வினோதமான சத்தம் ஒன்று கேட்டது. வெளியே வந்து பார்த்தபோது ஏராளமான விண்கற்கள் பூமியின் மீது விழுந்து கொண்டிருந்தன. ஒரு விண்கல் அவர்களின் படகுக்கு அருகில் கடலில் விழ டாம் படகை இயக்க முயன்றான். இயந்திரம் போராடிக் கொண்டிருந்த போது இன்னொரு விண்கல் தாக்க அனைவரும் ஒருவரையொருவர் இறுகப் பிடித்துக் கொண்டனர். டாம் விழுபவை விண்கற்கள் அல்ல, அவை சேதமடைந்த செயற்கைக்கோள்கள் என்று யூகித்தான். யாட்டிலிருந்து புகை வர இன்ஜின் முற்றிலும் செயலிழந்தது உறுதியானது. காற்று வலுக்கத் தொடங்கியது. உள்ளே இருந்தபோது திசை காட்டி காம்பஸ் அதிவேகமாகச் சுழல்வதை குடும்பம் கவனிக்கவில்லை. யாட் பலமாக அசைந்து பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டது. டாம் உயிர்காப்பு உடைகளை எடுத்து வர வெளியே சென்றபோது மின்சாரம் தடைப்பட்டது. டாம் மீண்டும் மின்சாரத்தை மீட்டெடுத்தபோது ஜூலியாவின் மூக்கிலிருந்து இரத்தம் வடிவதையும் கேசி வாந்தி எடுப்பதையும் பெண் கண்டான். அப்போது ஒரு கூர்மையான சத்தம் கேட்க காற்று மேலும் தீவிரமடைந்தது. ஜூலியா கதவுகளை அடைக்க முயல ஒரு கப்பல் தளம் உடைந்து காற்று ஜன்னல்களை தாக்கியது. டாம் ஒரு வெடித்துச் சிதறும் நெருப்பை ஃப்ளேயர் ஏற்றி சிறிது நேரத்தில் இருள் சூழ்ந்தது. அடுத்த நாள் காலை புயலிலிருந்து தப்பித்தது கண்டு குடும்பம் அதிர்ச்சியடைந்தது. ஆனால் யாட் பாதியாகச் சிதைந்திருந்தது. வெளியே வந்தபோது கடல் நீர் முற்றிலும் வற்றி யாட் தரையில் சிக்கியிருப்பதைக் கண்டனர். கேசிக்கு சிக்னல் கிடைக்கவில்லை. டாம் திசை காட்டியை பார்த்தபோது அது தலை கீழாகியிருந்தது. காந்த துருவங்கள் மாறியுள்ளன என்று அவன் புரிந்து கொண்டான். இது 7 லட்சம் ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கும் ஒரு நிகழ்வு. கேசி தன் காதலன் இறந்துவிட்டான் என்று நினைத்து உடைந்து போனாள். ஜூலியா அவளை சமாதானப்படுத்த முயன்றபோது கேசி அவளை தள்ளிவிட்டு மறைந்தாள். பெண் தனது பிறந்த நாள் பலூன்களை ஒரு கல்லில் கட்டினான், யாராவது பார்க்க வேண்டும் என்று நம்பி. டாம் மீண்டும் ரேடியோவை முயற்சித்த போது கடலுக்கடியில் சிக்கியிருக்கும் ஒரு நீர்மூழ்கி கப்பலின் கேப்டனான நாவு என்பவனுடன் தொடர்பு கிடைத்தது. நாவு காந்த துருவங்கள் மாறியதால் கடல் பின்வாங்கி நிலம் மூழ்கிவிட்டது என்பதை உறுதிப்படுத்தினான். அவர் மேலும் துருவங்கள் மீண்டும் ஒரு வாரத்தில் மாறும் என்றும் அப்போது கடல் நீர் மிக வேகமாக திரும்பி வரும் என்றும் எச்சரித்தார். முடிந்தவரை உயரமான இடத்துக்கு ஏறுங்கள் என்று நாவு அறிவுறுத்தினார். நாவின் நீர்மூழ்கி கப்பலில் 3 பேருக்கு மட்டுமே இடம் இருந்தது. ஜூலியாவும் டாமும் தங்கள் குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுமாறு அவனிடம் கெஞ்சினர். நாவு அவர்களுக்கு தனது ஆயத்தொலைவுகளை கொடுத்தார்.
அங்குச் செல்ல 2 முதல் 3 நாட்கள் ஆகும் என்று டாம் கணக்கிட்டார். அடுத்த நாள் காலை குடும்பம் தங்கள் பொருட்களை பதுக்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு வினோதமான நொண்டி மனிதன் கையில் ஈட்டியுடன் ஒரு நாயுடன் நடந்து வருவதை டாம் கண்டான். டாம் அவனுக்கு ஒரு தண்ணீர் பாட்டிலை கொடுத்தான். அந்த அந்நியன் புரியாத பாஷையில் பேசிவிட்டு திடீரென பாட்டிலால் டாமின் தலையில் அடித்து காலால் உதைத்தான். ஜூலியா ஓடி வந்தபோது தாமதமானது. அந்த மனிதன் ஈட்டியால் டாமின் வயிற்றை குத்திக் கிழித்து இறுதியில் அவனது கழுத்தை வெட்டினான். ஜூலியா மீது அவன் ஈட்டியை எறிய அது அவளது தோளில் பாய்ந்தது. வலியுடன் ஜூலியா யாட்டுக்குள் ஓடி குழந்தைகளை ஒளிந்து கொள்ளச் சொன்னாள். கேசியும் பெண்ணும் சோஃபாவுக்குள் ஒளிந்தனர். ஜூலியா அவர்களுக்கு ஒரு ஃப்ளேயர் துப்பாக்கியை கொடுத்துவிட்டு தானே ஒரு கத்தியுடன் குளியலறைக்குள் மறைந்தாள். அந்த மனிதன் கதவை உடைத்து உள்ளே வந்தான். சிறிது உணவு எடுத்தபின் அவன் யாட்டை சோதனையிட்டான். குளியலறைக்குள் அவன் செல்லும்போது ஜூலியா சாமர்த்தியமாக ஒரு சிறிய துளையிலிருந்து வெளியேறினாள். அவள் வெளியேறுவதைக் கண்ட நாய் குரைத்து அவள் மீது பாய்ந்தது. ஜூலியா கத்தியால் நாயை கொன்றாள். நாயின் அலறல் கேட்டு மனிதன் வெளியே ஓடி வந்தான். ஜூலியா யாட்டின் மறுபுறம் ஏறி உடைந்த சன்னல் வழியாக உள்ளே நுழைய முயன்றாள். ஆனால் அந்த மனிதன் அவளை பிடித்து பலமாக தாக்கி கீழே தள்ளினான். அவன் அவளது கையில் மிதித்து கத்தியை கீழே போட வைத்தான். பின்னர் அவளது தலைமுடியை பிடித்து தரையில் அடித்து சோபாவின் மீது தள்ளி கழுத்தை நெரித்தான். இதை பார்த்து கொண்டிருந்த கேசி சோபாவிலிருந்து வெளியே வந்து ஃப்ளேயர் துப்பாக்கியை இயக்கினாள். அது நேரடியாக அந்த மனிதனின் மீது பட அவன் தீப்பிடித்து எரிந்தான். குழந்தைகள் உடனடியாக தப்பி ஓடினர். ஜூலியா தீக்காயத்துடன் இருந்தவனை உதறித் தள்ளிவிட்டு வரைபடம் மற்றும் பையுடன் வெளியேறினாள். பெண்ணும் கேசியும் தங்கள் தந்தையின் உடலுக்கு அருகில் அமர்ந்து கண்ணீருடன் டாம்மை பிரிந்த சோகத்தை சந்தித்தனர். அப்போது தீப்பிடித்திருந்த அந்த கொடூரமான மனிதன் மீண்டும் யாட்டிலிருந்து வெளியே வர குடும்பம் மீண்டும் ஓடியது. சிறிது நேரத்தில் யாட் வெடித்துச் சிதறியது. சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு சிறிய அருவிக்கு அருகில் அவர்கள் ஓய்வெடுத்தனர். வழியில் பெண் ஒரு இறந்த சுத்தியல் தலை சுறாவைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். அந்த மனிதன் மீண்டும் நெருங்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட ஜூலியா மூவரையும் மீண்டும் ஓடச் செய்தாள். அவர்கள் ஒரு மணல் மேட்டிலிருந்து கீழே விழுந்து அங்குள்ள நச்சுப் பொருட்களை கவனத்துடன் கடந்து சென்றனர். மேலும் செல்லும்போது இறந்த கடல் விலங்குகளையும் வற்றிய கடற்பகுதியில் குவிந்துள்ள பிளாஸ்டிக் குப்பைகளையும் அவர்கள் கண்டனர். பெண் சோர்வடைந்து மெதுவாக நடக்க அவனுக்கு நீர்ச்சத்து குறைபாடு வருவதை ஜூலியா உணர்ந்தாள். அவர்கள் தங்கள் தண்ணீர் பாட்டிலை பார்த்தபோது அது முற்றிலும் காலியாகியிருந்தது. மூடியை இருக்காததால் நீர் கசிந்திருக்கலாம் என்று கேசி உணர்ந்தாள். ஜூலியா கோபமாக கேசியின் அலட்சியத்தை குறை கூற, கேசி, நாம் எப்படி இருந்தாலும் பிழைக்கப் போவதில்லை, என்ன வித்தியாசம் என்று ஆத்திரத்துடன் பதில் சொன்னாள். விவாதத்திற்குப் பிறகு குடும்பம் பயணத்தை தொடர்ந்தது. சிறிது நேரம் கழித்து அவர்கள் நொறுங்கிய ஒரு விமானத்தை கண்டனர். இரவு முழுவதும் அங்கே தங்குவது என்று முடிவு செய்தனர். டாமின் ஜாக்கெட்டில் ஒரு குடும்பப் புகைப்படம் கிடைக்க ஜூலியா உணர்ச்சி வசப்பட்டாள். கேசி, நீங்களும் அப்பாவும் எப்படி சந்தித்துக் கொண்டீர்கள் என்று கேட்டாள். டாம் மருத்துவமனையில் ஜூலியாவின் நோயாளி என்றும் ஒருநாள் பூக்கள் மற்றும் கவிதையுடன் தன் காதலை தெரிவித்ததாகவும் ஜூலியா புன்னகையுடன் விளக்கினாள். இரவில் கேசி வெளியே சென்றபோது அந்த மனிதன் அவளை பிடிக்க முயன்றான். ஆனால் ஜூலியா திடீரென பின்னால் இருந்து அவன் மீது பாய்ந்து கத்தியால் பலமுறை குத்தி அவனை கொன்றாள். அடுத்த நாள் காலை அந்த மனிதனின் உடலில் பூச்சிகள் மொய்த்திருந்தன. மேலும் அவனது உடலில் பல கடி காயங்கள் இருந்தன. அந்த பகுதியில் வேறு ஏதோ ஆபத்தான உயிரினம் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்த்தியது. ஜூலியாவும் கேசியும் வரைபடத்தை பார்த்துக் கொண்டிருந்த போது பெண் மெதுவாக முன்னேறிச் சென்று ஒரு குளத்திலிருந்து தண்ணீரை குடிக்கத் தொடங்கினான். ஜூலியா அவனை கோபமாக வெளியே இழுத்து அசுத்தமான தண்ணீரால் நோய்வாய்ப்படலாம் என்று எச்சரித்தாள். வெயில் தாங்க முடியாமல் அவர்கள் தங்கள் துணிகளால் தலையை மூடிக்கொண்டனர். பெண்ணுக்கு மயக்கம் வர ஜூலியாவும் கேசியும் கிடைத்த நாற்காலிகளைக் கொண்டு ஒரு தற்காலிக தங்குமிடத்தை உருவாக்கினர். ஜூலியா பெண்ணுக்கு ஊசி போட்டபின் அங்கேயே இரவு தங்க முடிவு செய்தனர். காலையில் ஜூலியா ஒரு வினோதமான சத்தம் கேட்டு வெளியே வர பெரிய நண்டுக்கூட்டம் ஒன்று அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவள் உடனே குழந்தைகளை எழுப்ப மூவரும் ஓடினர். ஓட்டத்தின்போது அவர்களுக்கு ஒரு பெரிய சரக்கு கப்பல் தென்பட்டது. அதில் 3 கப்பல் ஊழியர்கள் உயிருடன் இருந்தனர். ஒரு பெண் அவர்களுக்கு உதவ விரும்பினாலும் மற்ற 2 ஆண்களும் மறுத்து குடும்பத்தை வெளியே விட்டுவிட்டு பெட்டகத்தை பூட்டினர். நண்டுகள் நெருங்க
ஜூலியா குழந்தைகளை பெட்டகத்தின் மீது ஏற்றினாள். அவள் ஏற முயன்றபோது நண்டுகள் அவளது காலை கடித்தன. குழந்தைகள் அவளை மேலே இழுக்க சில நண்டுகள் ஒரு துளை வழியாக உள்ளே நுழைந்தன. கப்பல் ஊழியர்கள் சுட ஆரம்பித்தனர். ஆனால் நண்டுகள் அவர்களை தாக்கி இருவரையும் கொன்றன. கடைசி மனிதனும் கூரையில் உள்ள துளையை அடைந்தபோது நண்டுகள் அவனையும் கீழே இழுத்துக் கொன்றன. ஜூலியா காயத்திற்கு கட்டுப்போட்டுவிட்டு மயக்கமடைந்தாள். சிறிது நேரம் கழித்து எழுந்தபோது அவள் தன்னை ஒரு மணல் புயலின் நடுவில் தனியாகக் கண்டாள். அவள் பயந்து போய் குழந்தைகளை தேட ஆரம்பித்தாள். அவள் ஒரு இறந்த பெண்ணின் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சத்தமாக அலறினாள். கேசி அவளது குரலை கேட்டு ஓடி வந்து தானும் பெண்ணும் உதவி தேடிச் சென்றதாகவும் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கூறினாள். பின்னர் மூவரும் பெண்ணுடன் இணைந்தனர். அவர்களுக்கு ஒரு திறந்து கிடந்த பெட்டகம் கிடைத்தது. புயல் முடியும் வரை அங்கே தங்க முடிவு செய்தனர். ஜூலியா டாமின் லைட்டரை எடுத்து தனது காயத்தை பொறுத்துக்கொண்டு சுட்டு புண்ணாக்கினாள். இது மிகவும் வேதனையான செயலாக இருந்தது. புயல் ஓய்ந்த பிறகு அவர்களுக்கு பல தண்ணீர் பாட்டில்கள் இருந்த ஒரு பெட்டகம் கிடைத்தது. உடல்களை சோதனையிட்ட போது ஒரு ரேடியோவும் ஒரு துப்பாக்கியும் கிடைத்தன. ஜூலியா நீர்மூழ்கி கப்பலை தொடர்பு கொண்டாள். மேப் தொலைந்து விட்டதால் நாவு தங்கள் மீது ஆத்ரோபாட்கள் நண்டுகள் தாக்கியதாக கூறினார். அவை ஆக்சிஜனால் பைத்தியம் பிடித்த கடல்வாழ் உயிரினங்கள் என்றும் கூறினார். கடல் நீர் எதிர்பார்த்ததை விட விரைவில் திரும்பி வரும் என்று நாவு எச்சரித்தார். மேலும் அவர்களுக்கு சில மணி நேரங்களே உள்ளன என்றும் கூறினார். அவர் ஒரு ஃப்ளேயரை சூட குடும்பம் அந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கியது. நீண்ட பயணத்திற்குப் பிறகு பெண் சிறுநீர் கழித்த ஒரு உடைந்த கழிப்பறையை கண்டனர். அவர்கள் இறுதியாக நீர்மூழ்கி கப்பலை அருகில் பார்த்தனர். ஆனால் அதை அடைய அவர்கள் ஒரு பெரிய பாறை சறுக்கு வழியாகச் செல்ல வேண்டியிருந்தது. அவர்கள் பாறைகளின் வழியாகச் செல்லும்போது சுவர்கள் அசைந்து கற்கள் விழத் தொடங்கின. ஜூலியா உடனே குழந்தைகளை தள்ளிவிட்டு தானும் குச்சியால் தாக்கப்படுவதை தவிர்த்து பின்வாங்கினாள். பாறைகள் ஒரு சுவரைப் போல் அவர்களுக்கு நடுவில் அடைத்துவிட்டது. ஜூலியா குழந்தைகளிடம் தன்னை விட்டுவிட்டு போகும்படி சொன்னாள். ஆனால் கேசி மறுத்து தன் தாயை கடக்கச் சம்மதிக்க வைத்தாள். பல வாக்குவாதங்களுக்குப் பிறகு ஜூலியா தான் பிறகு குழந்தைகளை கண்டுபிடிப்பதாக வாக்குறுதி அளித்தாள். வேறு வழியின்றி கேசி தன் தம்பியை கூட்டிச் சென்றாள். குழந்தைகள் பாறைகள் மீது ஏறி நீர்மூழ்கி கப்பலை நோக்கி ஓடினர். ஆனால் அங்கே நாவு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டனர். அவர் இறந்து கொண்டிருப்பதாகவும் குழந்தைகள் நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறினார். ஒரு கூடுதல் இடம் கிடைக்கும் என்று நினைத்து கேசி தன் தாயை தேடி மீண்டும் ஓடினாள். அப்போது நண்டுகள் வருவதைக் கண்ட ஜூலியா துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தாள். சில நண்டுகளை கொன்றாள். ஆனால் கூட்டம் மிகப்பெரியதாக இருந்தது. அதே நேரத்தில் கேசி பாறைச் சுவரின் மேல் தோன்றி ஜூலியாவுக்கு கை கொடுத்தாள். ஜூலியா தனது காயமடைந்த காலுடன் விரைவாக ஏறத் தொடங்கினாள். கேசியின் உதவியுடன் அவள் மறுபுறம் வந்து இருவரும் நீர்மூழ்கி கப்பலை நோக்கி ஓடினர். பெண் ஏற்கனவே மேலே நின்று கொண்டு நண்டுகள் கவனத்தை இழக்கும்படி தீ மூட்டினான். நண்டுகள் நாவின் உடலை தாக்கியது. ஜூலியா துப்பாக்கியை தொடர்ந்து சுட்டாள். குழந்தைகள் உள்ளே சென்றனர். அவர்கள் பாதுகாப்பாக உள்ளே சென்றதும் ஜூலியா துப்பாக்கியில் குண்டுகள் தீர்ந்துவிட்டதை உணர்ந்து அதை நண்டுகள் மீது எறிந்துவிட்டு குழந்தைகளுடன் உள்ளே சென்றாள். குடும்பம் வெளியேறும் வழியை பூட்டிவிட்டு சன்னல் வழியாக நண்டுகள் நீர்மூழ்கி கப்பலை சூழ்ந்திருப்பதைக் கண்டது. அதே நேரத்தில் கடல் நீர் திரும்பி வந்தது. மூவரும் உடனடியாக தங்கள் இருக்கைகளில் அமர்ந்து பெல்ட் அணிந்து ஒருவரையொருவர் கைகளை பிடித்துக் கொண்டனர். கடுமையான அலைகள் நீர்மூழ்கி கப்பலை தாக்கி வீச ஆரம்பித்தன. ஜூலியாவுக்கு கண்ணெதிரே இந்த பயணத்தின் காட்சிகள் ஓடின. கேசி வாந்தி எடுத்தாள். சிறிது நேரத்தில் அந்த கூர்மையான சத்தம் மீண்டும் வர குடும்பம் சுயநினைவை இழந்தது. சிறிது நேரம் கழித்து ஜூலியாவும் குழந்தைகளும் சுயநினைவு பெற்றனர். அவர்கள் உயிருடன் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் வெளியேறும் வழியை திறந்து வெளியே வந்து பார்த்தபோது அலைகள் நீர்மூழ்கி கப்பலை சேதமடைந்த நகரத்திற்குள் தள்ளியிருந்தன. இதனால் அவர்களுக்கு புதிய வாழ்வை தொடங்குவதற்கான நம்பிக்கை பிறந்தது.